மக்களே 4 மாசத்துக்கு சின்ராச கையிலே பிடிக்க முடியன்ற மாதிரி தான் பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. ஏன்னா 2 நாள்ல பிக் பாஸ் 10க்கான காமன் மேன் ஷோ ஆரம்பிக்கும் போது வர செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் 10 ஆரம்பிக்கும் போது சின்ராச கையிலே பிடிக்க முடியாது, ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி ப்ரோ காமன் மேன் ஷோ எப்படி இருக்க போகுது ப்ரோ, யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா, எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவாங்க, என்ன கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அப்புறம் பிக் பாஸ் 10ல கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் போவாங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிபி ரெக்கமணி. பிக் பாஸ் 10 தமிழ் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜய் டெலிவிஷன் சைட்ல பயங்கரமான ப்ரொமோஷன் பார்த்துக்கோங்க. என்னடா சத்தமே காணும், ப்ரோமோவே காணும் அப்படின்னு பார்த்தா வேற ஞாயிற்றுக்கிழமை காமன் மேன் ஷோ ஆரம்பிக்கும் போது ப்ரோமோவே காணும். இந்த நேரத்தில் நீங்க ப்ரோமோ வந்திருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரோமோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதன்கிழமை ஆச்சு, நேற்றோட புதன்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை ப்ரோமோ இன்னைக்கு விட்டுருப்பாங்க, இப்ப நேரத்துக்கு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ வந்து மதியானம் பேசிட்டு இருக்கேன். ஸோ நேற்று வந்து பிடிஎஸ் வீடியோ, அந்த காமன் மேன் ஷோக்கான பிடிஎஸ் வீடியோ விட்டாங்க. அடுத்து வந்துட்டு ப்ரோமோ மேக்கிங் வீடியோ விட்டாங்க. ஏன்டா ஒரு ப்ரோமோ பண்ணி விட தெரியாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. பிடிஎஸ் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க, காமனர்ஸ் ரெட் டீம் ப்ளூ டீம்னு சொல்லி. அதுலயும் மட் ஒரு சேர்த்து இது பண்ணி உள்ள ஏதோ ஒளிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. போய் தேடுங்கடா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. தேடிட்டு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அதை தேடணும் போல இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நடக்க போகுது மக்களே, பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மட்டும் சொல்லிக்கிறேன். சண்டேல இருந்து நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் கேரண்டிப்பா. ஸோ யாரெல்லாம் ப்ரோ வராங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ சொல்றேன். ஸோ மறக்காம அதுக்கு முன்னாடி வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தாமரை அக்கா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரோ. சீசன் 5 போச்சே ப்ரோ, அந்த மாதிரி வருவாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. காமன் மேன்ல கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கண்டிப்பா எடுக்கணும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் இந்த வாட்டி காமன் மேன்ல வந்துட்டு தாமரை அக்கா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்திருக்காங்க. அவங்க நேமும் வந்துருச்சு, லைக் வந்துட்டு முனியம்மான்னு சொல்லி. நீங்க யாருன்னே தெரியாது உங்களுக்கு, மோஸ்ட் ஆஃப் தம்க்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஷர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல், ஐ கெஸ் ஸோ ஷர்மா மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறேன், நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லப்பா. ஸோ ஷர்மா மைண்ட் வாய்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க போல இருக்கு. நிறைய வீடியோஸ் வந்து வில்லேஜ் சைட்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த காமன் மேன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் வராங்கன்றது மாதிரியும் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்போ ஷூட் லாஸ்ட் லெவல்ல இருக்குங்க. காமன் மேன் ஷூட் வந்து லாஸ்ட் லெவல்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஒரு 25-30 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள மட்டும்தான் இந்த ஷோல காமன் மேன் ஷோல ஆட வைக்கிறாங்க. அதுல இருந்து வந்து 5-6 பேர், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5-6 பேரை எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட போறாங்க, செலிபிரிட்டிஸோட விட போறாங்க. ப்ரோ 5-6 ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, 5 பேர் ப்ரோ, மேக்சிமம் 5 இல்லைன்னா 6 ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 22 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 22 பேர்ல டாஸ்க் வச்சு அந்த 2 கார்டு இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க, ஹோல்ட் ஆன் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி 2 கார்டு இருக்கு. இந்த 2 கார்டு வந்துட்டு எப்படின்னா நீங்க எல்லா ரியாலிட்டி ஷோவையும் பார்த்திருப்பீங்க. ஹோல்ட் ஆன்னா நீங்க வந்து இன்னும் ஸ்டே பண்ணுங்க, நீங்க இன்னும் குவாலிஃபை ஆகல அடுத்த ரவுண்டுக்குன்னு அர்த்தம். குவாலிஃபைனா நீங்க அடுத்த ரவுண்டு குவாலிஃபைன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஓகேங்களா? நீங்க அந்த இதுல வந்துட்டு அந்த பிடிஎஸ்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா முனியம்மான்றவங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க. அண்ணா ப்ரோ பேரே பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இறங்கி சண்டை போட போறாங்கன்ற மட்டும் தெரியுது. ஸோ இந்த வாட்டி ஒரு பயங்கரமான ஒரு பிளானை கிரியேட்டிவ் டீம் பண்ணிருக்காங்க. நான் நிறைய வீடியோல லைவ்ல சொல்லணும்னு நினைச்சேன், அது இந்த வீடியோல சொல்றேன். நான் இந்த வாட்டி பிக் பாஸ்க்கான கிரியேட்டிவ் டீம் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க ஓகேங்களா? கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வேற மாதிரி இருக்க போகுது மக்களே. ஏன்னா 6ஆம் தேதி எல்லா லாங்குவேஜ்க்கான பிக் பாஸும் ஆரம்பிக்குது. ஸோ தட் யாருக்கு டிஆர்பி, நீ அடிச்சுக்கிற நான் அடிச்சுக்கிற, நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி அடிச்சுப்பாங்க. அட்லாஸ்ட் யாருக்கு அதிக டிஆர்பி இருக்குன்றது பாத்துக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான காம்படிஷன் அவங்களுக்குள்ளேயே நடக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ பிக் பாஸ் 10க்கான கண்டஸ்டன்ஸ்க்கு வருவோம். இந்த காமனுக்கு நான் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா, முனியம்மா இருக்காங்க, பிளஸ் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒருத்தரும் உள்ள வந்து செலக்ட் ஆயிருக்காருன்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு. நான் ஒன்னொன்னா சொல்றேன் ஓகேங்களா? இப்போதைக்கு முனியம்மா, தென் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கை, இன்னும் ஒரு 3-4 பேர் இருக்காங்க ஓகேங்களா? ஃபாரின்ல இருந்து ஒருத்தவங்க வேற இறக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் காமனர்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாம் காமனர்ல இருந்தே தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஃபாலோவர்ஸே நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த 25 பேர்ல நம்ம ஃபாலோவர்ஸே 2-3 பேர் இருக்காங்க சரிங்களா? எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். இப்போதைக்கு பிக் பாஸ் 10 கண்டஸ்டன்ஸ்க்கு வருவோமா? என்ன ப்ரோ நீ தான் ரிவீல் பண்ணிட்டு இருக்க, மற்றபடி நீ ரிவீல் பண்றது எல்லாம் அடிச்சா காப்பி மாதிரி எல்லாம் உட்காந்து போஸ்டர் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன் இப்படி பண்றீங்க, எடுத்து போடுங்க, தப்பு கிடையாது. அப்படியே வந்துட்டு இவனுங்க தான் அப்படியே அப்படியே தள்ள மாதிரி உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. உட்காந்து ஒருத்தர்ல நான் அவரை பத்தி பேச விரும்பல மக்களே, உட்காந்து பேசுறாரு, அவர் பாட்டு பேசுறாரு.
நிஜமா மகளே ஒரு 50 சீசன் எடுக்கலாம் அவர் சொல்ற கண்டஸ்டன்ட் வச்சு பார்த்தோம்னா, அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, அவர்லாம் வந்து சொல்லவே வேணாம் மக்களே. ஏண்டா நீங்க வீடியோ போடுறீங்கன்னா வீடியோ வந்துட்டு உங்க தம்ப்நெயில உங்க டைட்டில் வச்சு போடுங்கடா. ஏன்டா அடுத்தவங்க தம்ப்நெயில அப்படியே எடுத்து போட்டு வியூஸுக்காக இந்த பொழப்புக்கு யாருன்னா பண்றதுனே தெரியல மகளே. யாரை சொல்றேன்னு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சா சரி ஓகேங்களா. நீங்க எல்லாமே லைவ் போட்டா ப்ரோ இவர் தாக்கப்பட்டார் அவர் தாக்கப்பட்டார்னு போடுறீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரோட இதையும் எடுத்து தம்ப்நெயில, அது முக்கியமா நம்மளோட எடுத்து தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறது ஓகேங்களா. இதை பேர் என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ இது வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓனா நீங்க கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வரும் ஓகேங்களா அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பிக் பாஸ் 10 கண்டஸ்டன்ஸுக்கு நம்ம வருவோம் மக்களே. பிக் பாஸ் 10 கண்டஸ்டன்ட்ல என்ன ப்ரோ என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான செலக்ஷன் ப்ராசஸ்ல பயங்கர தீவிரமா பிக் பாஸ் டீம் இருக்குன்ற மாதிரி தகவல் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா 80 பேர் எடுத்து வச்சிருக்காங்க மக்கள். என்ன 80 பேர் எடுத்து வச்சுட்டு முடிச்சிட்டு இருக்காங்க, யார் எடுத்து உள்ள போடுறது, யார் கண்டக்ட் கொடுப்பான்னு சொல்லி. பட் காமன் மேன் ஷோல ஈஸியா எடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஜட்ஜ் செலக்ட் பண்ணி ஈஸியா எடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனல் ஓட்டிங் வந்துட்டு காமன் மேன் ஷோல மக்கள் கிட்ட இருக்க போறதா தகவல் எனக்கு வருது. ஸோ இன்னும் அதெல்லாம் நடந்து முடிக்கல, இந்த ஆகஸ்ட் 2 வாக்கில் தான் நடக்கும். ஸோ ஒரு 21 25 எபிசோடு இருக்கிறதா நான் கேள்விப்பட்ட மக்களே. 21 25 எபிசோடு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, செப்டம்பர் 5 வரைக்கும் இந்த ஷோ காமன் மேன் ஷோன்றது போகும். அப்படியே செப்டம்பர் 6 பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பிக் பாஸ் 10 கண்டஸ்டன்ஸ்க்கு வருவோம். இப்போ யாராவது புதுசாக ஆட் ஆயிருக்காங்களா ப்ரோ, ஆல்ரெடி லிஸ்ட்ல நம்ம சொன்ன லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வரதான் நான் வந்துட்டு கேள்விப்படுறேன். டிரான்ஸ்ஜெண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யாருன்னு இப்ப யோசிச்சு தலவனம் பார்த்தோம்னா யாருமே இல்லை. நம்ம மிலா அவர்கள் இருக்காங்க, மிலா அவர்களும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட்ல இருக்க நம்ம விஜே வைஷு, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜே வைஷு யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாஞ்சல் விஜயன் இஷ்யூல வந்து நிறைய இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு பயங்கரமான இதாச்சு, கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ரீசெண்டா ஆடிஷன் அட்டன் பண்ணதாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ விஜே வைஷுவும் லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆட்டக்கார தம்பி நம்ம புவியரசு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். என்ன கேட்டீங்கன்னா, நான் உள்ள கேட்ட வரைக்கும் புவியரசு இஸ் த ஒன் கண்டஸ்டன்ட் ஹூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அப்புறம் நம்ம ஃபரினா ஆர் ஜனனி அசோக்குமார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. பாதினி அவர்கள் ஆர்ட் பீட் சீரீஸ்ல இருந்து நம்ம பாதினி இல்லைன்னா ஆர்ஜே ராம், பாதினி தான் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. போன சீசனை வந்திருக்க வேண்டியது, அவங்களுக்கு படங்கள்லாம் இருந்ததுனால மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அடுத்து நம்ம ஹேமா அவர்கள் அப்பா ஏமாக்கும் புவிக்கும் அந்த மாதிரி ஃபேன்ஸை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. உள்ள போய் அவங்க எதுவுமே பண்ணலனாலும் அதுல இருந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரோரா ஃப்ரெண்டு பார்கவ், அவருமே ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு, வெயிட்டிங் ஃபார் கால். ஸோ ராஜ் பிரியன்லாம் எனக்கு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ராஜ் பிரியன். நாமளுமே சொன்னோம் அவர் வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம் ஓகேங்களா. ராஜ் பிரியன் ஆடிஷன் கொடுத்திருக்காரு ஓகேங்களா, அவர் போர்ட்ஃபோலியோ எல்லாமே கொடுத்திருக்காரு. பட் செலக்ட் ஆவாரான்னு கேட்டீங்கன்னா தெரியாது ஓகேங்களா. என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கம்மிங்க சரியா. ஸோ வந்துட்டு நம்ம ஃபரினா ஜனனி அசோக்குமார், தென் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லியிருந்தோம். ஸ்ரீதர் மாஸ்டரும் வரதுக்கு உள்ள அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு இப்போ கரண்டா எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லாம இருக்காரு. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் அவரோட பொண்ணு லாஸ்ட் சீசனா வரதா இருந்துச்சு. இந்த வாட்டி ஸ்ரீதர் மாஸ்டரே உள்ள வர அப்படி. ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்துச்சு நான் கேட்ட உடனே. ஸோ விஜே வைஷு அவர்கள் இப்போ வந்துட்டு புதுசாக ஆட் ஆயிருக்காங்க. தென் இன்னொருத்தவங்க பேரும் அடிப்படுது, அது வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஓகேங்களா. ஸோ நீங்க சொல்லுங்க, விஜே வைஷு அவங்க வந்துட்டு உள்ள வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில் உள்ள வரதை பத்தி என்ன நினைக்கிறீங்க. தென் இந்த முனியம்மா பத்தி நீங்க பாத்திருக்கீங்களா, சர்மா மைண்ட் அந்த சேனல்ல பாத்திருக்கீங்களா, அவங்க வரதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க. என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருக்கணும். தாமரை அக்காலாம் எந்த மாதிரி அடிச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிடிச்சி கொலையாடி சண்டை போட்டாங்க 5th சீசன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும் சீசனு. ஸோ அவங்க வராங்க. அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காய் ஒருத்தர் வராரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு வந்தா உள்ள வந்து என்ன பண்ண போறாரோ, பயங்கரமான சம்பவம் இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது மக்களே. ஆனா இந்த சீசன் காமன் மேன் ஷோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் அப்படியே பொறுமையா டாஸ்க் கொடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு பயங்கரமான கஷ்டமா ஈஸியா ஆரம்பிச்சு அப்படியே கஷ்டமா கொண்டு வர வரைக்கும் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகுது. சரி நீங்க சொல்லுங்க, நான் சொன்ன கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல பாதினி அவர்கள், ஸ்ரீதர் மாஸ்டர், ஃபரினா, ஜனனி அசோக்குமார், ராஜ் பிரியன், ஹேமா ராஜ்குமார், பார்கவ், புவியரசு, விஜே வைஷு இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளஸ் நம்ம முனியம்மா அவர்கள் அவங்க வரது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச அவரே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸோட காமன் மேன் ஷோல என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அமைச்சால சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.